ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மல்லிவேலு சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் வள்ளி கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை இங்கே வேதனாகி கலட்ட போகிறாங்க. அப்போ முத்து வந்து தடுத்து இங்கே டிவியை வந்து பாருங்கள், பிரேக்கிங் நியூஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாரும் டிவியை போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வேலுவுடைய வீட்டில் நடந்ததில்ல பிரச்சனை, அந்த பிரச்சனையை யாரோ வீடியோவாக எடுத்து அதை ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு. இது மாதிரி அமைச்சர் வந்து 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ வாழ விடாமல் பிரித்து வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் அந்த பிரேக்கிங் நியூஸே வந்து போயிட்டுருக்கு. இதை பார்த்த வேதனாய்க்கு இவ்வளோதானா, இதை சொல்ல தான் நீ எல்லாரையும் கூப்பிட்டியா, வாங்க சடங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா பொறு, இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போடணும் அப்படின்னு சொல்லும்போதே இங்கே சிஎம் கால் பண்ணி அமைச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இப்போ என்ன புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வேலுவை வீட்டிலேயே போய் கூட்டிகிட்டு வரேன், வேலுவையும் வள்ளியையும் ஒன்றா சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னதும் அமைச்சரும் சிஎம் பேச்சை கேட்குறாங்க. அதை தன்னுடைய அக்கா கிட்ட சொல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேதனாய்க்கு ஒரு பக்கம் முழிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் கடன் கொடுத்தவங்க எல்லாருமே வேலுவுடைய வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 நாளையில் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன்னு முத்தையா சொன்னாலும் யாரும் கேட்கல. கரெக்டாக வேலு வந்து எல்லாருக்கும் பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போது உனக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி முத்தையா கேட்கும்போது நான் பைக்கை வந்து விற்றுட்டேன் அப்படின்றாங்க. என்னென்ன அது ரொம்ப பிடிச்ச பைக்குன்னு சொன்னேன், அதை போய் விற்றுருக்கேன்னு ஆனந்தி ஒரு பக்கம் கேட்க, இல்லை தேவைப்பட்டுச்சு அதனால் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பணத்தை செட்டில் பண்ணிவிட்டு பணத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது ரேணுகாவுடைய ஃபேமிலி முத்தையா ஃபேமிலிக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இது எங்களுக்கு தான் அசிங்கமாக இருக்குது, இன்னும் 1 வாரம் தான் உங்களுக்கு டைமு, நீங்கள் வீடை காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா சிஎம் வேலுவுடைய வீட்டுக்கு வராங்க. அப்போது வேலுவுடைய அப்பா வேலுவுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. வேலுவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்த ரேணுகா என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் ரேணுகாவுடைய அம்மா ரேணுகா கிட்டே சொல்கிறாங்க, இது மாதிரி வேலுவை சிஎம் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோவை மீடியா கிட்ட கொடுத்தது வேறு யாரும் கிடையாது, ரேணுகா அப்படின்றது அந்த இடத்துல தெரிய வருது. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வள்ளி வேலு இவங்க 2 பேருமே வச்சுட்டு நாங்கள் பிரிக்க நினைக்கல, இவங்க 2 பேரையும் வந்து நாங்கள் சேர்த்து வைக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்கும்போது ஸோ அந்த இடத்துல வேலு சிஎம் கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அதாவது எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் எனக்கும் வள்ளிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறேன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சிஎம் மீடியாவுக்கு முன்னாடி ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. என்னோட தலைமையில் வள்ளிக்கும் வேலுவுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து நடத்தப்படும், அதுக்கு சாட்சி கையெழுத்து நானே போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ரத்தினவேலு வேதனாகி இவங்க 2 பேருமே செம ஷாக் ஆகுறாங்க. இதனால் அவங்க தடுக்கவே முடியலை. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே ரேணுகாவுடைய வீட்டில் புது டிவி வாங்கி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ எதுக்கு புது டிவி, அவள் உடப்பா நீங்கள் வாங்கி கொண்டு வந்து வைக்கணுமான்னு சொல்லி ரேணுகாவுடைய அம்மா கேட்க, இல்லை சிஎம் வேற வேலுவை கூட்டிகிட்டு போயிருக்காரு, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து இங்கே பார்த்துட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தா வள்ளிக்கும் வேலுவுக்கும் இந்த மாதிரி சிஎம் முன்னிலையில் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸை பார்த்து இங்கே எல்லாருமே செம கோவப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ரேணுகா தான் அப்படின்னு சொல்லி ரேணுகாவுடைய அம்மாவும் கார்த்தியும் வந்து ரேணுகாவை திட்ட, நீ ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டே வந்துட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி ரேணுகாவுடைய அப்பாவும் ரேணுகா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரிஜிஸ்டர் மேரேஜுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்தாச்சு. அடுத்து வள்ளி வேலு இவங்களுடைய ரிஜிஸ்டரும் முடியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாற்றிக்கிட்டு அந்த ரிஜிஸ்டர் புக்கில் கையெழுத்தும் போடுறாங்க. ஸோ அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாமல் திணறி போய் நின்றுட்டுருக்காங்க வேதனாகி. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வேலு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவார் அப்படின்றது இன்றைய எபிசோட் மூலமாகவே தெரிய வருது. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.